ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எத்தனை வகை உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண தெரியும் சொல்லுங்கள். எனக்கு இந்த ஒரு வகை தான் தெரியும். வேறு வகை செஞ்சானா எங்கள் சின்ன பையனுக்கு பிடிக்கிறது இல்லை. அவர் ஒரு உருளைக்கிழங்கு பிரியர்னு வச்சுக்கோங்க. அவருக்கு பிடிச்சது ஒன்று முட்டை, ரெண்டாவது உருளைக்கிழங்கு. வேறு ஏதாவது டைப் பண்ணால் பிடிக்கிறதுல இதுக்கு ரெண்டு பொருள் தான். நிறைய பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணால் தான் பொரியல் நல்லா ஒத்தையாக வரும். இல்லைன்னா இதில் பாருங்கள் ஒரு மாதிரி பிசு பிசு ஒரு இந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த தன்மை போலனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், குழஞ்சிரும். அதனால் இத்தனை கழுவுறேன். இது பிசைஞ்சி கழுவ ஒரு மாவு மாதிரி ஒன்று வரும். அது பெய்ட்டாலே பொரியல் நல்லா க்ரன்ச்சியாக வரும். எங்கள் சின்ன பையனுக்கு பொரியல் காய்கறிலாம் அவ்வளோ பிடிக்காது. எங்கள் பெரிய பையன் நிறைய காய்கறி சாப்பிடுவார். அவருக்கு உருளைக்கிழங்கு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவார். அவருக்கு உருளைக்கிழங்கே பிடிக்காது. எனக்குமே நிறைய காய்கறி சாப்பிட பிடிக்கும். அது மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கும் பிடிக்காது. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சின்ன பையனுக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். எங்கள் மருமகளுக்கு சுத்தமாக பாவக்காய் பிடிக்காது. எல்லாத்தோட மெயின் ஒரு எங்கள் வீட்டில் குட்டி மேடம் இருக்காங்க. அவங்களுக்கு காரமே பிடிக்காது. குட்டி மேடம்னா என் தங்கம், என் உசுறு, என் பேத்தியை தான் சொன்னேன். எங்கள் வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலுமே தன்மை இருக்கும்னு எண்ணெய் ஒன்றும் ஊற்றலை. இதை நல்லா இந்த தண்ணியை உரிகிற அளவுக்கு இதை வானலில் வெறும் எண்ணெயை ஒன்றும் ஊற்றாமல் சும்மா சுண்டை வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எண்ணெயும் சேர்ந்துட்டுனா உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகாது, கூட்டு மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் பார்த்திங்களா. இப்போ கழுவுனதில் இவ்வளோ தண்ணி நீக்கி இந்த தண்ணியோடு ஊற்றுனா என்ன ஆகும், குழஞ்சிரும் உருளைக்கிழங்கு. இது வெறும் வானலில் எண்ணெய் ஒன்று ஊற்றாமல் சுருன்னு சவுண்ட் வருது பார்த்திங்களா. இந்த தண்ணியெல்லாம் உரிகிற வரைக்கும் இதை அப்படி கிண்டி விடணும். என்ன செய்ய, மகனுக்கு குழஞ்சிடக்கூடாது. அப்படியே ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி கடலை மாதிரி வறுத்து கேட்பார். அதனால தான் இத்தனை பக்குவம், இத்தனை பாடு. உங்களுக்கு இந்த தண்ணி உரிகிற சவுண்ட் வருதா? இவ்வளோ தண்ணியோட ஊற்றுற என்னாவும் தண்ணி எண்ணெயும் சேர்ந்து கண்டிப்பாக உருளைக்கிழங்கு குழஞ்சிரும். இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டி கொடுப்போம். இது குழையாது, உடையாது. அதை நீங்கள் டென்ஷன் எடுக்காதீங்க, சரிங்களா. ஆனால் ஒன்றும் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். 2 செகண்ட் நீங்கள் கை விட்டுட்டிங்கன்னா கீழே ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி ஏறும். நம்ம வானலில் ஒட்டிடும் கடாயில். இப்போ ஆல்மோஸ்ட் தண்ணி எல்லாமே வற்றிட்டு, இந்த மெசேஜ் ஒன்றுப்பா லொடன்னு நம்ம உசுறு எடுத்து ஆல்மோஸ்ட் தண்ணி வற்றிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். குறைய தான் ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் தான் இருக்கும். அதில் அவ்வளோ கரெக்டாக சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடும். எண்ணெயை ஊற்றின உடனே கேஸை ஸ்லோ பண்ணணும். இல்லைன்னா என்னாவும் அந்த ஒட்டி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். லேசாக கிண்டி விட்டுக்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சால் உங்களுக்கு நிறைய எண்ணெயும் தேவைப்படாது. சிலவங்க எண்ணெய் நிறையா சேர்த்துக்க மாட்டாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு இந்த மெத்தடில் செய்யுங்க. 1 ஸ்பூன் எண்ணெயிலையுமே நீங்கள் உங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு பிடிச்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை தட்டியாச்சு. மசாலா ஃபைனலாக நம்ம ஒரு பாதி வேக்காடு வெந்துடும் பார்த்தீங்களா, அப்போ தான் போடணும். இல்லைன்னா மசாலா எல்லாம் கரைஞ்சிரும் இல்லை கரிஞ்சிரும். சில வீட்டில் நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை சாப்பிட்ருக்கேன். கிழங்கு வெந்திருக்காது, ஆனால் மசாலா கரிஞ்சிருக்கும். அதுக்கு ஃபைனலாக நம்ம கடைசியில் மிளகாத்தூள் போட்டால் தான் அது கொஞ்சம் ரெண்டுமே சேர்ந்து நல்லா கரன்ச்சியாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை கொஞ்சம் கூட்டிக்கலாம். இல்லைன்னா இன்னமும் குழஞ்சிரும், வேகாது. கேஸ் ஸ்பீடாக இருந்தால் நல்லா முருவலாக சீக்கிரம் நமக்கு கிடைக்கும். இப்போ பூண்டு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அது கண்டிப்பாக ஒட்டி பிடிக்கும் பூண்டு. அதனால் கைவிடாமல் நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பாதி நல்லா வெந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உங்களுக்கு எந்த அளவு க்ரன்ச்சி வேணுமோ அந்த அளவு தாராளமாக மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூளில் நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் போட என்னாவும் நல்லா முருவி வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் வரும், மணமும் நல்லாயிருக்கும். இதை நான் மூடி போட்டு ஃப்ரை பண்ண மாட்டேன். மூடி போட்டால் கண்டிப்பாக குழையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படியே அப்போ அடிக்கடி 2 நிமிஷத்தில் ஒரு தடவை கிண்டி விடுங்க. ஆல்மோஸ்ட் போனால் 5 நிமிஷத்தில் நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு ஒத்த சுண்டல் மாதிரி வந்துட்டு, இப்படி ஃப்ரை பண்ணால் மசாலாவும் தீஞ்சு போகும், கரிஞ்சு போகும், அந்த டென்ஷன் இருக்காது. எண்ணெயும் அவ்வளவு இழுக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சது நான் செஞ்சு காட்டிட்டேன். உங்களுக்கு என்ன தெரியும், வேறு மாதிரி மாடல்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் அதே ஃபாலோ பண்ணி உங்கள் பேரை சொல்லி நான் ஒரு தடவை ஃப்ரை பண்ணி பார்க்குறேன். உருளைக்கிழங்கு பொரியல் கிடையாது, உருளைக்கிழங்கு ஃப்ரை. நீங்கள் எப்படி பண்ணீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். டட்டா, பை பை, லவ் யூ. உங்கள் எத்தனை பேருக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பிடிக்குன்னு
எங்கள் சின்ன பையன் மாதிரி எத்தனை பேர் உருளைக்கிழங்கு பிரியர்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய்.